30 காலத்தை குறித்து மிக அழகாக தெளிவாக எழுதுகிறான். நீங்கள் அந்த 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லுகிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லிவிட்டு சாலமோன் சொல்லுகிறான், கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதை தைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறான். சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது எல்லாவற்றையும் இந்த சாலமோன் சொல்லிவிட்டு அந்த 11வது வசனத்தில் சொல்லுகிறான், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய போகிறார். ஒரு மனிதன் செய்கிறது போல அல்ல, தெய்வம் உன்னுடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்யும்படியாய் இந்த ராத்திரி வேளையிலே உன்னையும் என்னையும் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதுக்கு முன்னே அந்த மேலுள்ள வார்த்தை 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கிழிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி எழுதுகிறார். 2வது அவர் சொல்லுகிறார், தைக்க ஒரு காலம் உண்டு. 8வது வசனத்தில் சொல்லுகிறார், சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த 11வது வசனத்திற்கு வருகிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்யும்படியாய் உன்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் காரியத்திலே தேவன் கால தாமதம் பண்ணுகிறார் என்றால் அதற்காக நீ வருந்த வேண்டாம், அதற்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டு இருக்கிறார். எருசலேமின் அலங்கத்தை அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தது போல இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியத்தையும் என்னுடைய காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய போகிறார். உன்னுடைய காரியத்தையும் என்னுடைய காரியத்தையும் தேவன் மனுஷனிடத்தில் கொடுக்கவில்லை, அவரே தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிற இந்த காரியம் நேர்த்தியாய் வந்து உனக்கு முடியும். நேர்த்தியாய் உன் காரியத்தை அவர் செய்ய போகிறார். இந்த 7வது வசனத்தை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7வது வசனம் கிழிக்க ஒரு காலம் உண்டு என்கிற அந்த வார்த்தை கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மளை வழிநடத்துகிறதை காட்டுகிறது. நான் நம்முடைய பகுதிக்கு போவோம், நான் அந்த பகுதிக்கு வரவில்லை. இந்த இடத்திலே கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இது எல்லாத்தையுமே இயேசு சிலுவையிலே செய்து விட்டார். எல்லாத்தையும் என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே செய்து விட்டார். சிலுவையிலே செய்ததான நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்வேன். நீ அவசரப்படுகிறது போல நான் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டேன். உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நீ ஆத்திரப்படுகிற அளவுக்கு நான் செய்ய போகிறது இல்லை. நீ கிரகிக்க கூடாத நேரத்தில் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ யோசிக்கிற நேரத்தில் நான் செய்ய மாட்டேன், நீ யோசிக்காத நேரத்தில் நான் உனக்கு செய்வேன். நீ ஜெபிக்கிற நேரத்தில் நான் உனக்கு செய்ய மாட்டேன், நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பத்தியா, அப்பொழுது நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அதுதான் இங்க சொல்றாரு, நான் நேர்த்தியாய் செய்வேன். ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்ட அவன் கையில் பொறுப்பு கொடுக்கும் பொழுது என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அதுல என்ன உண்டாகும்? ஒரு குறைபாடுகள் உண்டாகும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் காரியத்தை என் கரத்தில் எடுத்திருக்கிறேன், நான் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன். நீ அவசரப்படுகிறது போல நான் செய்ய போறது இல்லை.
சிலருடைய ஜெபம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் ரொம்ப நேரம் இல்லாத இருந்துச்சு. எத்தனை பேர் என்ன ஜெபிச்சீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் எப்படி ஜெபிச்சீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே என்ன சுத்திகரியும். நான் சரியில்லாத வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் சரியில்லாத வந்து உட்கார்ந்துருக்கிறேன். என்னைய என்ன செய்யும்? முதலாவது என்ன சுத்திகரியும். என்ன சுத்திகரிச்சுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 10 நாள் கரண்ட் வரலனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க அந்த இடத்துல இருக்கும். நான் அங்க உட்காந்து அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்ன சுத்திகரியும். முதலாவது என்ன செய்யணும்? என்ன சுத்திகரியும் சுத்திகரியும் சொல்லிட்டு இருந்த கரண்ட் வந்த பாடே கிடையாது. அடுத்து என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே கரண்ட் வந்தா வருது, வர கட்டி போகுது. நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்குது. நான் அப்படிதான் ஜெபிச்சேன். நீ கொடுத்த தொண்டை இருக்கு, அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ண. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஒண்ணு நினைப்ப, அது அங்க நடக்கவே நடக்காது. அங்க ஒருத்தர் வந்திருப்பாரு பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்க நடக்கும். உண்மைதானா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. நான் மறுபடியும் கூட சொல்லுகிறேன். நம்ம ஒண்ணு நினைப்போம். இதுக்கு உதாரணம் கூட சொல்லலாமே. 3 தேவ தூதருங்க ஆபிரகாமை தேடி போனாங்க. 3 பேரா 2 பேரா? சந்தேகம்தான். சரி கவனிங்க. அவங்க எல்லாம் பண்ணாங்க, உட்காந்தாங்க, சாப்பிட்டாங்க, எழுந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசி என்ன சொன்னாங்க? உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அப்போ ஆபிரகாம் சொல்றான், அவ உள்ள இருக்க. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, ஒரு உற்பத்தி காலத்திலே அவள் ஒரு குமாரனை என்ன பண்ணியிருப்பா? சத்தமா சொல்லலாம். இவ என்ன பண்ணா? சொந்த மொழியை யூஸ் பண்ணல. தேவனுடைய பிள்ளையே, என்னைக்கெல்லாம் தேவ சமத்துல வரும்போது உன் சொந்த மூளையை நீ பயன்படுத்துறியோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்க முடியாது. அவ என்ன பண்ணா? அந்த இடத்துல சிரிக்கிறா. எதுக்கு சிரிச்சா? ஒருவேளை அவ சிரிச்சதுக்கு ஒரு பாயிண்ட் அங்க இருக்கு. ஏன்னா அவ வயசு அப்படி. ஆனா அதுக்கும் மேலான ஒரு சக்தி இருக்கிறது, அவ உணராமல் போனா. உடனே அந்த தூதன் கேட்கிறான், நீ ஏன் சிரிக்கிற இப்போ? உடனே சொல்றா, இல்லையே நான் சிரிக்கலையே. நான் என்ன செய்யல? சிரிக்கல. அதனாலதான் ஈசாக்குக்கு நகைப்பு என்று ஆவிக்குரிய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல சாராள் தன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தினாள். தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் உன் சொந்த மூளையை நீ பயன்படுத்துவாயானால் கர்த்தர் உனக்கு நேர்த்தியாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கனால என் வாய்ஸ் கீச்சு கேட்குது. இல்லை, என் வாய்ஸ் கொஞ்சம் கனின்னு கேட்கும். என்னைக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் நம்ம விட்டு விட்டா மாத்திரம்தான் கர்த்தர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து நம்ம சொந்த மூளையை பயன்படுத்திக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இன்னுமா நமக்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேத வசனத்துக்கு நம் கவனத்தை செலுத்துவோம். இந்த இடத்துல சாலமன் சொல்கிறான், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். உடைய காரியம் என்னவாய் இருக்கிறது? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இங்க வந்திருக்கிறாய்? ஒருவேளை நீ சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லலாம். உண்மை. சூழ்நிலை அறிந்ததான கர்த்தர் உனக்கு நேர்த்தியான பதில் தரப்போகிறார். உனக்கு நேர்த்தியான சுதந்திரத்தை தரப்போகிறார். உனக்கு நேர்த்தியான ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். உனக்கு நேர்த்தியான ஒரு மகிமையான கிருபையை தரப்போகிறார். இந்த இடத்திலே இந்த சாலமோன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்ற வார்த்தையை முன்ன வைக்கிறார். இப்பொழுது நம்முடைய காலத்துக்கு கடந்து வருவோம். வேதத்தில் கிருபையின் காலத்தை குறித்தும் உபத்திரவத்தின் காலத்தை குறித்தும் மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அறியாமையின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
மனசாட்சியின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காலத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கு சாலமோன் சொன்ன இந்த காலம் என்ன? இந்த சாலமோன் இந்த இடத்துல சொன்னதான இந்த காலத்தின் பிரதிபலிப்பு என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த காலத்திற்குள் நீ காணப்பட வேண்டும். ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரைக்கும் நீ தேவ சமூகத்தில் தரித்திருப்பாயானால், அந்த காலம் வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நீ விழுந்து கிடப்பாயானால், நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அவசரம் என்னன்னா, ஒரு நாள் பாஸ்டிங்கை போட்டுட்டு மறுநாள் ஆண்டவர் கேட்கலையே, ஜபம் கேட்கலையேன்றதான ஒரு கேள்வி. சிலர் காலத்துக்கும் காத்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள தான் நான் முன்ன வைக்க போறேன். நான் கொண்டு வந்த தூது வேற, இங்க வந்து மாறின தூது வேற. சிலர் காலத்துக்கும் காத்திருந்தாங்க. காத்து இருந்தார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை செய்தார்? நம்ம என்ன காத்திருக்கிறோம்? 2 days பாஸ்டிங் போடுறோம், ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான் நம்முடைய காத்திருப்பு. ஆனா சிலர் வேதத்தில் அநேக நாட்களாய் காத்திருந்தார்கள். எதற்காக காத்திருந்தார்கள் என்று பார்ப்போமானால், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அவர்கள் காத்திருந்தார்கள். காத்து இருந்தவர்களுக்கு கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காத்திருப்புதல் ஒரு நேர்த்தியான பங்காய் முடிய போகிறது. நீ ரொம்ப நாட்களாய் காத்திருக்கிறாய். ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நீ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நேர்த்தியாய் நான் செய்வேன், அதை நேர்த்தியாய் நான் உனக்கு செய்வேன். உன் சத்துருக்கள் மத்தியில் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. அதினதின் காலத்திலே போதும், அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ய போகிறார். ஒருவேளை நீ அவிசுவாசத்தோடு வந்தாயா என்று தெரியாது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நடக்குமோ நடக்காத என்று வந்தாயா தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நேர்த்தியாய் செய்ய போகிறேன். அநீதியாய் நான் செய்ய போகிறது அல்ல, நீதியாய் உனக்கு செய்ய போகிறேன். நான் செய்கிறது பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் என்ன செய்ய போகிறார்? முதலாவது ஆபிரகாமை குறித்து சிந்திப்போம். ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி வருவோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 25 வருடங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தத்தை தந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்திருக்கிறான். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்னாரே, அந்த காலம் வருவரைக்கும் அவரும் மௌனமாய் இருந்தார், ஆபிரகாமையும் மௌனமாய் வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு 25 வருடங்கள் ஆனது. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 25 வருடங்கள் இந்த ஆபிரகாம் தெய்வம் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக அவன் காத்திருக்கிறான். காத்திருந்ததான அவனுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான ஜெயத்தை கர்த்தர் தந்தார். இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அது இனி காலம் தாமதம் பண்ணாது, அது இனி பின்னிட்டு பாராது. அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு 25 வருடங்கள் சரியாக ஆனது.
1 வருடம் 2 வருடம் அல்ல, 25 வருடம் அவன் தெய்வத்தின் அந்த வார்த்தைக்காக, அந்த நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யாராக இங்கே அவசரப்படுகிறீர்களா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றவில்லை என்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, காத்திருப்பாயானால் புது பலனை நீ பெற்றுக் கொள்ளுவாய். வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. காத்திரு. ஏன் காத்திரு? நீ காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பூரணமாய் நிறைவேற போகிறது. ஆபிரகாம் 25 வருடங்களாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். நீங்கள் எபிரேய நிருபத்தில் ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் 25 வருடங்கள் அவன் காத்து கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ பாஸ்டர் எங்களுடைய ஜபங்கள் இன்னும் பதில் கிடைக்கலையா? அப்போ இன்னும் 25 வருடங்கள் ஆவமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அப்படி அல்ல. உன் காரியத்தை கர்த்தர் இந்த நிமிஷத்திலும் செய்து முடிப்பார். உன் காரியத்தை கர்த்தர் இந்த நொடியிலும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கு ஆபிரகாம் அந்த கால வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவன் காத்திருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருப்பாயானால் அதுவே உனக்கு ஜெயமாய் முடியும். அதுவே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீபமாய் வந்து முடியும். இந்த ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் அவசரப்படல. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவன் அவசரப்படல. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக 25 வருடங்கள் தெய்வத்தின் வார்த்தைக்காக அவன் காத்து கொண்டே இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீ போராடி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லை, நீ போராடி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், காத்திரு, நான் நேர்த்தியாய் அதை செய்வேன். காத்திரு, நான் நேர்த்தியாய் உன் காரியத்தை செய்து முடிப்பேன். எருசலேமின் அலங்கத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தது போல உன் காரியத்தையும் நான் நேர்த்தியாய் செய்வேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த காத்திருக்கிறதுல ஒரு பகுதியில் சவுல் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் நீ எங்க காத்திரு? கீழ்காலில் காத்திரு. ஆனா அவன் என்ன செய்யல? அவனால காத்திருக்க முடியல. உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்தவனுக்கு எப்படி சொல்றது? ஆற பொறுக்கல. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருப்பாரு. அவசரப்பட்டான். அவசரப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவசரப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது? சவுல் அவசரப்பட்டதினால தன் ராஜபாரத்தையே இழந்து போய்விட்டான். 7 நாள் நீ காத்திரு. கர்த்தருடைய வார்த்தை அதுதான். அவனால் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. தேவனுடைய பிள்ளையே, உன் காரியத்தை குறித்து கவனமாய் காத்திரு. அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு அவசரப்படுறியோ அவ்வளவும் உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரின் பாதையில நீ நடக்க வேண்டியதாய் இருக்கும். எவ்வளோ புத்தீனத்தை வெளிப்படுத்துகிறோமோ, எவ்வளோ அவசரப்படுகிறோமோ வாழ்க்கையில, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, கண்ணீரின் பாதை நம்ம விட்டு போகாது. நிம்மதியை இழந்து போய்விடுவோம். சந்தோஷத்தை இழந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? புது பலன். இந்த ஆபிரகாம் 25 வருடமாய் தெய்வத்தின் வார்த்தைக்காக காத்திருந்தான். அவசரப்படல. வாழ்க்கையில அவசரப்படல. வெயிட் பண்றான். இந்த வருஷம் ஆயிடுமா, அடுத்த வருஷம் முடியுமான்னு வெயிட் பண்றான். ஆனால்
அவனுக்கும் மிஞ்சின ஒரு நாள் வரும் பொழுது தான் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நன்றாய் ஒரு சத்தியத்தை படித்துக் கொள்ளுங்கள். 25 வருடங்கள் தெய்வத்தின் வார்த்தைக்காக காத்திருந்தான். தெய்வத்தின் வார்த்தையை சோந்தரித்து கொண்டான். தெய்வத்தின் வார்த்தையின் மேலே படுத்து கொண்டான். இந்த ராத்திரி வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அவசர புத்திக்கு இடம் கொடுத்து உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை நீ இழந்து போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வெள்ளிங்க நினைப்பீங்க, பாஸ்டர் என்னவோ பிரசங்கம் பண்ண போறாரு. நாங்கள் படித்தது இதுதான், எங்க இதுல நாங்கள் படித்தது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் எங்களோட பேசுறது உங்களுக்கு நாங்கள் சொல்றேன். நான் எழுதி கொண்டு வந்தேன். நான் ஒரு ஸ்டடி கொண்டு வந்தேன். இந்த டைரி பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு ஸ்டடி கொண்டு வந்தேன். நான் எப்பவுமே எந்த சபைக்கு போனாலும் ஸ்டடி கொண்டு போவேன். ஆனால் அங்கே உட்கார்ந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த ஜனத்தை நிலவரத்தை விசாரிப்பேன் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அவசரப்பட்டு உன் நிம்மதியை நீ இழந்து போகாதே. அவசரப்பட்டு உன் சமாதானத்தை நீ இழந்து போகாதே. அவசரப்பட்டு நிந்தையும் அவமானத்துக்கு உட்படாதே. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திரு. காத்திருக்கிற உனக்கு அவர் புது பலனை தருவார். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். போதும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 25 வருடமாய் காத்திருந்தான். காத்திரு, உனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ராத்திரி வேளையில ஒரு புது பலனை நீ பெற்றுக் கொள்ள போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலனடைந்து யூதயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் 25 வருடமாய் காத்திருந்தான். இங்க யாராகிலும் உங்களுடைய பொறுமை இழந்தவங்க இருக்கீங்களா? பாஸ்டர், நாங்கள் ஜெபித்து பார்த்தோம், பிரதர் நாங்கள் ஜெபித்து பார்த்தோம், எங்களுக்கு பதில் கிடைக்கல என்ற பொறுமையை இழந்தவங்க யாராகிலும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், காத்து இரு, நான் உனக்கு ஒரு புதிய பலத்தை தரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? சத்தமாய் சொல்லுங்க. ஆபிரகாம் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக 25 வருடம் அவன் காத்திருக்கிறான். அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்து முடித்தார். இந்த ராத்திரி வேளையிலே நீ காத்திருப்பாயானால் உனக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். அது காண்டாமிருகத்தின் ஒத்த பலத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ பலவீனமாய் வந்திருக்கலாம். இதோ காத்திருக்கிற உனக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். அந்த பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலனாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த பலத்தோடு எழுந்து போ. கர்த்தர் உன் காரியத்தை சரிப்படுத்தி விட்டார். கர்த்தர் உன் காரியத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் காரியத்தை ஜெயமாக்கி தரப்போகிறார். இந்த ஆபிரகாம் 25 வருடங்களாய் காத்திருக்கிறான். காத்திருந்ததான இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவன் புதிய பலத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருங்கள். வாழ்க்கையிலே அவசரப்பட வேண்டாம். வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? சிலர் பயங்கர அவசரம். வண்டியில பிரேக் இருக்கோ பெல் இருக்கோன்னு தெரியல, வாழ்க்கையில பயங்கர அவசரம். பெல்லம் இல்லை பிரேக் இல்லைன்னா வண்டி நிலவரம் என்ன? பெல்லம் இல்லை பிரேக் இல்லைன்னா வண்டி நிலவரம் என்ன? பெல்லம் இல்லை பிரேக்கும் இல்லைன்னா வண்டி நிலவரம் என்ன? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் வண்டி வச்சிருக்கீங்களே. பெல்லம் இல்லை பிரேக்கும் இல்லைன்னா வண்டி நிலவரம் என்ன? சொல்லுங்க.
பெல்லும் இல்லை, பிரேக்கும் இல்லை, வண்டி நல்லவரும் என்ன என்னென்ன என்ன ஆகும் என்ன ஆகும்? சரி, ஒரு கதை சொல்லுவா, கொஞ்சம் எல்லாம் அசதியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குருடன் தலையில் ஒரு டார்ச் லைட்டு கட்டிட்டு போனான். நல்லா கவனிக்கணும். கேக்குதா நான் பேசுகிற தமிழ் புரியுதா? ஒரு குருடன் தலையில் டார்ச் லைட்டு கட்டிட்டு போனான். நல்லா கண்ணு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இந்த குருடனை பார்த்து கேட்கிறான், நீ ஒரு குருடன், நீ எதுக்கு டார்ச் லைட்டு கட்டிட்டு போற அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு இந்த குருடன் என்ன பதில் கொடுத்திருப்பான்? சொல்றவங்க பாக்கியவான்க. இந்த குருடன் என்ன பதில் கொடுத்திருப்பான்? சீக்கிரம். புரியல. சரி, ஐயா சொன்ன பதில் எடுத்துப்பா. அடுத்து சிஸ்டர் சைட்ல சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி மாதிரி சொல்லுங்க. நீங்க எதை சொல்லுங்களேன். அண்ணன் சொல்லுங்க, பாஸ்டர் மாதிரிலாம் சொல்லாமே. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பான்? நானே சொல்லிடுவா? நானே சொல்லிடலாமா? சரி, இன்னொரு முறை ரிப்ளை பண்ணுறேன். ஒரு குருடன் தன்னுடைய தலையில் டார்ச் லைட்டை கட்டிட்டு போகிறான். நல்லா கண்ணு தெரிஞ்ச ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், உனக்கு கண்ணு தெரியாது, நீ ஏன் டார்ச் லைட்டை கட்டிட்டு போறன்னு கேட்குறான். இதுக்கு இந்த குருடன் என்ன பதில் கொடுத்துருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? புரியல. சரி, ஓகே. செகண்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட். சீக்கிரம் சொல்லுங்க. சரி சரி, நானும் சொல்லிடலாமா? இந்த குருடன் ஏன் டார்ச் லைட்டு கட்டிட்டு போனா அப்படின்னு ஆப்போசிட் வர நல்ல கண் தெரிஞ்ச மனுஷன் கேட்குறான், ஐயா நீ ஒரு குருடன், நீ எதுக்கு டார்ச் லைட்டு கட்டிட்டு போற? கண்ணும் தெரியாது, டார்ச் லைட்டு கட்டின அந்த வெளிச்சமும் உனக்கு தெரியாது, நீ ஏன் கட்டிட்டு போற? இதுக்கு இந்த குருடன் கொடுத்த பதில், நல்லா கண்ணு தெரிகிற நீ வந்து என்னை முட்டிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஜபம் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய ஜபம் எப்படி இருக்கு? எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க அந்த குருடன். எனக்கு கண்ணு தெரியல, ஓகே, கண்ணு தெரிஞ்ச நீ வந்து ஏன் மேல முட்டக்கூடாது இல்ல? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் 25 வருடங்களாய் தெய்வம் கொடுத்த அந்த வார்த்தைக்காக காத்திருந்ததான் அவனுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான சந்தோஷத்தை வைத்திருந்தார். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நீ காத்திருப்பாயானால் முடிவிலே அது உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஆபிரகாமுக்கு அது ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தது. இந்த ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். கண்ணீரில்லாத ஒரு பாதையை உனக்கு வைத்திருக்கிறார். பசியில்லாத ஒரு பாதையை தெய்வம் உனக்கு வைத்திருக்கிறார். இது எப்பொழுது? நீ காத்திருக்கும் பொழுது. சவுலை போல உன்னுடைய வாழ்க்கையில அவசரப்பட வேண்டாம். அவசரப்படுவோமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமலே போய்விடும். என்ன கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தைக்காக ஆபிரகாம் 25 வருடங்களாய் காத்து கொண்டே இருக்கிறான். அவன் காத்து இருக்கிறதில் அவனுக்கு நன்மையாய் வந்து முடிகிறது. இதோ இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களாய் இருக்கட்டும், சொப்பனங்களாய் இருக்கட்டும், தரிசனங்களாய் இருக்கட்டும், காத்திரு.
கர்த்தர் சொல்லுகிறார், காத்திரு, நான் நேர்த்தியாய் அதை செய்வேன். கர்த்தர் உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருப்பார். உங்க லாங்குவேஜ்ல சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கனவை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு தரிசனங்களை கொடுத்திருப்பார். இன்னும் அது நிறைவேறாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு அப்படியெல்லாம் காட்டுனீரே, இன்னும் நிறைவேறவில்லையே என்கிறதான ஒரு அதிருப்தியோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், காத்திரு, உன் சொப்பனத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன், என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இந்த ஆபிரகாம் 25 வருடங்களாய் அவன் தெய்வத்தின் வார்த்தைக்காக காத்திருக்கிறான். சரி, காத்திருந்த இவனை ஆண்டவர் அப்படி விட்டு விட்டாரா என்று வேதத்தில் படிப்போமானால் இல்லை. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலேயும் சரி, சொப்பனத்திலேயும் சரி, தரிசனத்திலேயும் சரி, நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை மென்மேல உயர்த்துவார். மனுஷன் உன்னை உயர்த்த வேண்டாம், கர்த்தரே உன்னை உயர்த்துவார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக காத்திருந்த இரண்டாவது நபரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். 25 வருடங்கள் அவன் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்பு 17 வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் நிறைவேறுகிறதுக்கு 13 வருடங்கள் ஆனது. நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். 17 வயதிலே ஒரு சொப்பனத்தை யாருக்கு கொடுத்தார்? யோசேப்புக்கு. அது நிறைவேற எத்தனை வருஷங்கள் ஆனது? 13 வருடங்கள் ஆனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 13 வருடங்கள் இந்த யோசேப்பு காத்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 17 வயதிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, 17 வயதிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிறதுக்கு 13 வருடங்கள் ஆனது. இந்த 13 வருடங்களாய் இந்த யோசேப்பு இதற்காகவே காத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியங்கள் நிறைவேற 13 வருடங்கள் அல்ல, கர்த்தர் சீக்கிரம் அதை மகிமைக்குள் கொண்டு வருவார், சீக்கிரம் அதை நிறைவுக்கு கொண்டு வருவார். இந்த 13 வருடங்களாய் காத்திருந்த இந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் என்ன என்று தெரியுமா? பார்வோனுடைய கையில் இருந்த முத்திர மோந்திரத்தை யோசேப்பின் கையிலே போடப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திருப்பாயானால் என் முத்திர மோந்திரத்தை உன் கைகளிலே நான் போடுவேன். இந்த முத்திர மோந்திரம் அதிகாரத்தை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை முத்திர மோந்திரத்தை போல வைத்திருக்கிறேன். இங்கு இந்த யோசேப்பு 13 வருடங்கள் அவனுடைய சொப்பனத்தின் பொருள் என்ன? அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, தங்களுடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள்லாம் தாழ குனிந்து நின்றது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கலாம். இதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம். ஆனா இது நிறைவேற எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருடங்கள் ஆனது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அரிக்கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிமிரச் செய்ய போகிறார். உன்னுடைய அரிக்கட்டுகள் சத்துருக்கு முன்பாக தாழ்ந்து நிற்காது. கர்த்தர் அதை நிமிழ்த்த வல்லவராயிருக்கிறார். இங்கு யோசேப்பு 13 வருடங்களாய் காத்திருக்கிறான். 13 வருடங்களிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் வேதத்தில் சொல்லுகிறேன். எப்ராயிமையும் மனாசையும் கர்த்தர் அவர்களுக்கு தந்தார்.
அதுதான் அந்த 13 வருடம் காத்திருந்ததான ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளையே, இந்த யோசேப்பு 13 வருடங்களாய் காத்திருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு மனாசையும் தருகிறார், ஒரு எப்ராயிமையும் தருகிறார். எப்ராயிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறந்து விடுவேன். தேவனுடைய பிள்ளையே, காத்திருந்த இந்த யோசேப்பை தேவன் மறக்கவில்லை. காத்திருந்ததான இந்த யோசேப்பை தேவன் கைவிடவில்லை. நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா இதுல இன்னொரு சிஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஒரு மனாசையை கொடுத்தார். இந்த 13 வருடத்துல 13 வருடங்கள்ல இந்த யோசேப்பு காத்திருந்ததுக்கு ஒரு மனாசையை பெற்று எடுக்கிறான். மனாசை என்று சொன்னால் தன்னுடைய தகப்பன் வீட்டை அவன் மறந்து விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கடந்த மாதம் முழுவதுமாய் நீ கடந்து போன எல்லா பாதைகளையும் நீ மறந்து விடு. கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த யோசேப்பு இதை மறந்து விட்டேன் என்று தான் சொல்லுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் படித்து கொள்ளலாம். தன் சகோதரர்கள் அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள், குழியிலே போடுகிறார்கள், இஸ்மாவேலுக்கு விற்கப்படுகிறார்கள், எகிப்திலே அடிமைத்தனமாக இருக்கிறான், போத்திபாரின் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். எல்லா சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் அவனை மகிமையான ராஜாவாய் உயர்த்தி கொண்டு வந்தார். அந்த 13 வருடம் இந்த யோசேப்பு அங்கதான் காத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, உன் காரியம் கைகூடி வந்து கொண்டிருக்கிறது. அவசரப்படாதே, உன் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். யோசேப்பின் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். 17 வயசுல கொடுத்த வார்த்தை 13 வருடங்கள் வரைக்கும் காத்திருக்கிறான். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, காத்திரு, வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ அவரை நோக்கி பார், உன்னுடைய முகம் ஒருபோதும் கருகி போகாது, உன்னுடைய முகம் ஒருபோதும் செத்து போகாது. அந்த யோசேப்பை உயர்த்தின அதே கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உன்னைய என்னைய உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எங்களை உயர்த்துவார், தேவன் எங்களை நடத்துவார் என்று சொல்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13 வருடங்கள் காத்திருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? எவ்வளோ வாழ்க்கையில் அவசரப்படுவோம். ஆனா இந்த யோசேப்பு அவசரப்படல. கொண்டு போய் சிறைச்சாலையில கூட போட்டாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலையில கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, நீ அநியாயமாய் நடத்தப்படலாம், நீ பலவிதமான சூழ்நிலைமத்தில் நடத்தப்படலாம். யோசேப்பு மேலே வந்தது போல கர்த்தர் உன்னைய ஒரு நாள் மேலே கொண்டு வர போகிறார். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய மேட்டை நீ மிதிப்பா என்று கர்த்தர் சொல்கிறார். இது நடக்க அவன் 13 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, காத்திருப்பாயானால் யோசேப்புக்கு கிடைத்த அதே மேன்மையை கர்த்தர் உனக்கும் தருவார். யோசேப்பை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உன்னையும் மேன்மைப்படுத்துவார். யோசேப்பின் உச்சந்தலையில் உள்ள ஆசீர்வாதம் உன்னையும் உன் குடும்பத்தை வந்து சேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக காத்திருந்த 3வது நபரை குறித்து நான் சொல்லுகிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடங்களாய் காத்திருக்கிறாள். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடமாய் காத்திருக்கிறான். யோசேப்பு சொப்பனத்தை நிறைவேற 13 வருடங்களாய் காத்திருக்கிறான். 3வது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடங்களாய் காத்திருக்கிறாள். டாக்டர் கிட்ட போயிட்டா, மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சு பார்த்தா, இருந்தாலும் என்ன நடக்கலங்க? என்ன நடக்கல? அவளுடைய பெரும்பாடு நீங்கி போகல. எப்பொழுது அவளுடைய பெரும்பாடு நீங்கி போனது?
அந்த 12 வருடங்கள் முடிகிற அந்த நேரத்திலே இயேசு அந்த இடத்திலே வந்தார். யாராக சொன்னாங்களா இவருக்கு இயேசு இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல. ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. அந்த கும்பல்ல போய் என்ன செய்தா? இயேசுவின், சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா. தொட்ட உடனே அங்க என்ன நடந்தது? புரியல. அங்க என்ன நடந்தது? என்ன நடந்தது? இயேசு உடனே கேட்டாரு, என்ன யாரு, என்ன யாரு? இதனுடைய பொருள் என்ன? 12 வருடங்கள் தான் அவள் சரீரத்தில் இந்த வியாதி இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. 12வது வருடம் முடியும் பொழுது இயேசு அந்த இடத்துல வந்தார். வியாதியோடு வந்திருக்கிறாயா? ஆஸ்பத்திரியும் கையுமாய் நடந்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இன்றைக்கு நான் விடுதலை தருகிறேன். நானே உனக்கு மருந்தாய் மாறப்போகிறேன். நானே உனக்கு வைத்தியனாய் மாறப்போகிறேன். அதுல பாருங்க, அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா. உடனே இயேசு இப்ப என்ன பண்றாரு? அமைதியா போயிட்டாரா? இல்ல, அங்க கேட்கிறாரு, யார்? சத்தமா சொல்லலாமே, யார் என்னுடைய வஸ்திரத்தை? உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? போதகரே, இவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்குது, யாரு தொட்ட யாருக்கு தெரியும் சொல்றாங்களா? சொல்லியா? இயேசு என்ன சொன்னாரு? இல்ல, என் வஸ்திரத்தை யாரோ தொட்டா, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் வஸ்திரத்தை நீ தொடுவாயானால் உனக்கு இப்பொழுதே ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். புறப்பட்டு வந்தது சாதாரண ஒரு வல்லமை அல்ல, உன்னை குணமாக்குற ஒரு வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. உன்னை சொஸ்தமாக்குற ஒரு வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. உடனே இந்த சகோதரி என்ன செய்யறா? பயந்து நடுங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயந்து என்ன பண்ணா? உடனே ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னாரு? ஸ்திரியே, சொல்லுங்க, உன் விசுவாசம் ரட்சித்தது. அப்ப எது வரைக்கும் அவள் காத்திருந்தா? 12 வருடங்களாய் காத்திருக்கிறாள். தேவனுடைய பிள்ளையே, காத்திருக்கிறதான இவளுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வல்லமை என்ன தெரியுமா? அவ இனி சரீரத்தில் வியாதியே படாத அளவுக்கு அவரே அந்த சரீரத்தில் மருந்தாய் மாறினார். வியாதிப்பட்ட சரீரத்துக்கு இயேசுவே மருந்தாய் மாறினார். நீ வியாதியோடு வந்திருக்கிறாயா? நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய இந்த கண்ணு கொஞ்சம் பார்வை டம்மியாச்சு. அப்போ இந்த கண் பார்வைக்காக செக் பண்றதுக்காக நான் போனேன். போன உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, எனக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன சரித்திரம் கிடையாது நாங்க, ஆனா கண்டிப்பா கண் அவசியம் இல்லையா? ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை இருந்தது. ஆனா கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டனால போய் பார்க்க வேண்டியதா இருந்தது. போன உடனே அந்த டாக்டர், அந்த மனுஷனுக்கு தமிழும் தெரியல, ஒன்றும் தெரியல, அவனை எங்கேருந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அவன் கண்ணுக்குள்ள கையை விட்டு என்னன்னையோ கையை விடுறான் உள்ள. சரி ஏதாவது சொல்ல போறான், நானும் சரி அதான் சொல்றேன். அப்ப என்ன சொல்லிட்டேன் தெரியுங்களா? உங்களுக்கு கண்ணே போயிடுச்சு, உங்களுக்கு இந்த பார்வையே போயிடுச்சு அப்படின்ட்டான். சரி, நான் கேட்டேன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். என்ன ரீசன்? பார்வை உங்க கண்ணுல அதிகம் காயங்கள் இருக்கு. அது என்ன கல்லு மூட்டையை சுமந்தது காயப்படுறதுக்கு? அதிக காயங்கள் இருக்கு. சரி சரி, என்ன வேற ஏதாவது சொல்யூஷன் உண்டா? ஒரு சொல்யூஷனும் கிடையாது. சரி, வேற என்னதான் பண்ணணும்? இந்த பார்வையால இந்த பார்வையும் போயிடும். அடா வாயில் என்னத்த சொல்றது, மண்ணள்ளி கொட்டை.
இந்த பார்வையால் இந்த பார்வையும் போயிடும். ரூமுக்கு வந்தேன், குளித்தேன், 1 டே பாஸ்டிங் போட்டேன், கையை உயர்த்தினேன். அப்பா, சிறு வயதுலேருந்து என் தாய் தகப்பான உண்மை தான் காட்டி வளர்த்துருக்குறாங்க. நீங்கள் தான் மருந்து, நீங்கள் தான் டாக்டர்னு வளர்த்துருக்குறாங்க. இந்த எடுபட்ட டாக்டர் இப்படி சொல்லிட்டானே ஆண்டவரே, என் கண்ணை செக் பண்ணுற அளவுக்கு அவன் நல்லா படிக்கலையே ஆண்டவரே. கையை தூக்கி ஜெபிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் முழங்கால இருந்து ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். அந்த ஜபத்தை முடிச்சுட்டு படுத்துட்டு மறுநாள் அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்துக்கு எழும்புறதுக்கு 4 மணி ஸ்தோத்திர ஜபத்துக்கு எழும்புறதுக்கு நேரங்கள் கடந்து வரும்போது ஒரு சின்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன தரிசனம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு முதியோர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு. அவருடைய அழகுல குறைவே இல்லை. அவ்வளோ வயசுக்கு இந்த காலத்தில் முதியோர் அழகாக இருந்தது சரித்திரமே கிடையாது. அவன் என்னதான் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா கூட இந்த அழகு வராது. அவ்வளோ அழகுள்ள ஒரு முதியோர் 4 மணி பிரைசிங் எழும்புறதுக்கு முன்னே என்னுடைய கண்ணை வந்து அவருடைய வலது கரத்தை வைத்து தொடுகிறார். அது வரைக்கும் தலைவலி இருந்துச்சு எனக்கு. கண்ணு ஓரளவுக்கு பார்வை டம்மியாக தான் இருந்துச்சு, போய் சொல்லக்கூடாது. என்னைக்கு அந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்தில் தெய்வம் அடியனை தொட்டுச்சோ, இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே நடந்தது. டப்புன்னு எழும்பிட்டேன். எழும்பி பார்க்குறேன், எழும்பி போய் முகத்தை அலம்பிட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடி ப்ரைசிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குது. எந்த டாக்டர் கண் பார்வை போச்சுன்னு சொன்னானோ அவங்கிட்ட நீ போ. இது என்ன ஆண்டவர் வேற சிஸ்டர் வைக்கிறாரு. சரி, ஓகே, ஜெபிச்சேன், எடுத்தேன், எல்லாம் முடித்தேன். மறுநாள் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு அந்த கண் பார்வை டாக்டர்கிட்டே போனேன். அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டேன். சரி, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு கூப்பிட்டாரு. உள்ளே போனேன். அதை நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே, உங்கள் பார்வை அவ்வளோதான். செக் பண்ணியா ஃபஸ்ட்டு நீனு? ஃபஸ்ட்டு இது நல்லா தான் எனக்கு இதை செக் பண்ணி என்ன பண்ணுற? இப்படி பார்த்தான், அப்படி பார்த்தான், என்னென்ன மிஷினை உள்ளே விட்டு பார்த்தான். அது கண்ணா வாயான்னு தெரில. அடுத்து இதில் கையை விட்டு பார்த்தான், காலை விட்டு பார்த்தான். மருந்து ஊற்ற வேண்டாம், மருந்து ஊற்றக்கூடாது அப்படின்ட்டேன். மருந்து தேவையில்லை. கண்ணை பார்த்தான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டக்டர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? புரியல. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, சரி, ஓகே. அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ பிறந்த குழந்தைக்கு இருக்கிற கண்களை போல உங்களுடைய கண்கள் இருக்கிறது. சத்தமாய் சொல்லுங்க. உங்களுக்கு வேணுமென்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் தரேன். 3 வாரத்துக்குள்ள நடந்தது. அவன் சொன்ன வார்த்தை, இப்போ பிறந்த குழந்தை கண்கள் போல இருக்கிறது. இதுக்கு தான் சொன்னேன், ஏசு மருத்துவர், ஏசு மருந்து. இந்த மருந்து உனக்குள்ள வந்தால் எந்த வியாதி அவனை தொடாதே. தெய்வீக சுகத்தில் இருக்கிறதுனால இது எங்களுக்கு ஒரு பெரிய காரியமா தெரியல. எவ்வளோ வியாதி வந்தாலும் அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி போட்டு போயிடுவேன் ஜபத்தில் வச்சுட்டு. ஆண்டுடைய பெரிதான கிருபை, ஒரு சின்ன டேப்லெட்டு தைலம் கூட எடுக்க மாட்டோம். வைராக்கியமாக தாய் தகப்பன் வளர்த்தாங்க, பரிசுத்தவான்கள் வளர்த்தாங்க. எனக்கு ஆச்சரியம். எனக்கு மாத்திரம் ஆச்சரியம் இல்லை, அந்த டாக்டரோட லாங்குவேஜே தெரியாத சில பக்கிங்க இருந்துச்சுங்க. லாங்குவேஜே தெரியல. அதுங்க அவன் செக் பண்ணுறது எல்லாமே இதுங்கெல்லாம் வந்து செக் பண்ணுதுங்க. ஒன்று சொல்லுது, பாஸ்டர் என் முகத்தை பாருங்க. ஒன்று சொல்லுது, பாஸ்டர் என்னுடைய பொட்டை பாருங்க. ஒன்று சொல்லுது, பாஸ்டர் என்னுடைய கண்ணை பாருங்க. எத்தனை பேர் இதை பார்க்கறது? கண்ணை, மூக்க, வாய. கடைசியா கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனுஷனால் கூடாது,
தெய்வத்தால் கூடும். தேவனுடைய பிள்ளையே, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயானவள் 12 வருடங்களாய் காத்திருந்தாள். 12 வருடங்களாய் அவள் போகாத ஆஸ்பத்திரி இல்ல, அவள் எடுக்காத மருந்து மாத்திரை இல்ல. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த 12வது வருடம் முடிகிற அந்த நேரத்துல தான் எங்க வந்து தொட்டா? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். மாத்திரை மருந்து கொடுக்க கூடாத ஒரு சுகத்தை, டாக்டரால் கொடுக்க கூடாத ஒரு சுகத்தை இயேசுவின் வஸ்திரத்தில் இருந்து அந்த சுகம் அவளுக்கு கிடைத்தது. அன்னிலிருந்தே அவ சரீரத்துல வியாதியே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த 12 வருடங்களாய் இவள் காத்திருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டாள்? இயேசு என்னும் ஒரு வைத்தியரை பெற்றுக்கொண்டாள். இயேசு என்னும் ஒரு மருந்தை பெற்றுக்கொண்டாள். இதோ இந்த ராத்திரி வேளையிலே நீ வியாதியோடு வந்திருக்கிறாயா? நீ பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா? இயேசு என்னும் மருந்து உன்னை தேடி வந்திருக்கிறது. இயேசு என்ன ஒரு டாக்டர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை நீ தொட்டுவாயானால் இப்பொழுதே உன் வியாதி இருந்த இடம் தெரியாமலே போவோ, உன் பலவீன இருந்த இடம் தெரியாமலே போவோ. தேவனுடைய பிள்ளையே, ஒரு டாக்டர் இங்கே வந்திருக்கிறார், ஒரு மருத்துவர் இங்கே வந்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், அந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா? இல்ல, இந்த டாக்டர் எந்த ஃபீஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார், உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே இந்த ராவு ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு மருத்துவராய் மாறிக்கொண்டிருக்கிறார், டாக்டராய் இருக்கிறார். இந்த 12 வருடங்களாய் காத்திருந்த இந்த ஸ்திரீக்கு இயேசு டாக்டருக்கு டாக்டராகவும் மருந்துக்கு மருந்தாகவும் மாறினார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உனக்கு டாக்டராய் மாற போகிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனத்துக்கும் மருந்தாகவே மாற போகிறார். நீ விடுதலையை பெற்ற பெண்மானாய் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்கிறார். 4வதாக, ஒரு அம்மா 18 வருஷமா காத்திருந்தாங்க. ஆபிரகாம் 25 வருடமாய் காத்திருந்தான். யோசேப்பு 13 வருடமாய் காத்திருந்தான். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாய் காத்திருந்தார். கடைசியாக 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ காத்திருந்தாள். அவ எப்படி காத்திருந்தா? எவ்வளவு வேணோ நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எங்க இருந்தா? அவ எங்க இருந்தா? 18 வருஷமா எந்த இடத்துல இருந்தா? தேவாலயத்துல இருந்தவளுக்கு ஏன் விடுதலை கிடைக்கல? அவ எங்க இருந்தா? தேவனுடைய ஆலயத்துல தானே இருந்தா. எத்தனை வருஷம் அவளை கட்டி வச்சிருந்த பிசாசு? எத்தனையோ பேர் போனாங்களே, ஏன் விடுதலை ஆகல? அந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபாலய தலைவனாக இயேசு வந்தால் மட்டும்தான் அந்த கூனி நிமிர்ந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் எத்தனையோ பேர் உள்ளே போனார்கள், பிரசங்கம் பண்ணாங்க, ஆவியில நிரம்பினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா யாராலையும் அவளுக்கு என்ன கொடுக்க முடியல? சுகத்தை கொடுக்க முடியல. அப்ப யார் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்? அந்த ஜெபாலயத்திலே இயேசு சென்றார். இந்த காலை வெளியிலே ஒரு ஜெபாலய தலைவனை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்த ஜெபாலய தலைவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இவோ 18 வருஷமா இருக்கிறா. அப்ப அந்த 18 வருஷம் அந்த சபையில் எத்தனையோ ஆராதனை நடந்திருக்கும் இல்லையா? எத்தனையோ பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எத்தனையோ பேர் ஜபிச்சிருப்பாங்க இல்லையா? பின்ன ஏன் அவள் குணமாகவில்லை?
அந்த நாள் வர வேண்டும். அந்த நாளிலே ஜெபாலய தலைவனாக இயேசு ஆலயத்துக்குள் வர வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இவள் 18 வருஷமாய் எவ்வளவேன நிமிர முடியாத கூனியாயிருக்கிறாள். இந்த கூனி என்ற வார்த்தைக்கு வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஜெபிக்காதவர்கள் தான் குனிந்து போவார்களாம். ஜெபஜீவியம் இல்லாதவர்கள் ஒரு குனிவு ஏற்படுமா வாழ்க்கையில். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் குனிய மாட்டான். ஜெபமில்லாத ஒரு மனிதன் எல்லா மனுஷனுக்கு முன்பாக அவன் குனிய வேண்டியதா இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அவ 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்துல இருந்தாலும் கூட அவளுக்கு என்ன இல்லைங்க? என்ன இல்ல? ஜெபம் இல்ல. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் குனிந்து போனதாக சரித்திரமே இல்லை. ஜெபம் எங்க இல்லையோ அங்கேதான் இந்த குனிவு ஏற்படுகிறது. ஜெபஜீவியம் எங்க இல்லையோ அங்கதான் பாடுகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இவளுடைய 18 வருஷமாயிருந்த இந்த கூனி தன்மையை மாற்றும்படியாய் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம்முடைய இஸ்ரவேலின் பரிசுத்தரும் நம்முடைய சேனின் அதிபதியானவரும் ஜெபாலய தலைவனாய் உள்ள வந்தார். இந்த ராத்திரி வேளையிலே ஒரு ஜெபாலய தலைவன் இந்த ஆலயத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார். உன்னை கர்த்தர் நிமிரச் செய்ய போகிறார். உன் தலைகளை நீ உயர்த்த போகிறாய். நீ கூனி குறுகி இருந்தது போதும், உன் தலைகளை கர்த்தர் உயர்த்தி என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியுமாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 18 வருஷமாய் அவள் ஆண்டுடைய வீடுகளுக்குள்ளே தான் இருந்தாள். ஆனால் அவள் ஒரு நாள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. என்ன காரணம்? அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பலவீனமே காரணமாக இருந்தது. உன்னுடைய பலவீனத்தை முன்னே வைத்து ஜெபத்தை நீ அலட்சியம் பண்ண வேண்டாம். உனக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் தெய்வத்தை பாடு, தெய்வத்தை துதி, அவரை ஆட்பரி. அப்பொழுது நீ நிமிர்ந்து நிற்பாய். நீ இருக்கிற சின்ன கிராமத்தில் கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வார். அப்ப இங்க நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் இங்க ஒருவருடைய உதவி தேவையா இருக்கிறது. அது யாரு? ஜெபாலய தலைவனாகிய இயேசுவின் உதவி தேவையா இருக்கிறது. இதோ இந்த ராத்திரி வேளையிலே நம்ம எல்லாரையும் நிமிர செய்யக்கூடிய ஒரு ஜெபாலய தலைவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். முடிஞ்சவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நில்லுங்கள். எல்லாரும் கொஞ்ச நேரம். இதோ நம்முடைய மத்தியில ஒரு ஜெபாலய தலைவன் வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியில ஒரு வைத்தியன் வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியில ஒரு மருந்து வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உன் தலைகளை உயர்த்து, உன் ரட்சிப்பு நெருங்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நீ எங்க கூனி குறுங்கி நடந்தாயோ அங்கெல்லாம் நீ நிமிர்ந்து நடக்க போகிறாய். எங்கெல்லாம் கூனி குறுகி வெட்கப்பட்டு கேவலப்பட்டு நடந்தாயோ அங்கெல்லாம் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். இந்த ராத்திரி ஜெபம் உன் தலையை உயர்த்துகிற ஜெபமாயிருக்கிறது. கொஞ்ச நேரம் ஆவிலே நிரப்பப்படுங்கள். கர்த்தர் உன்னை உயர்த்தபடியாய் கடந்து வந்திருக்கிறார். காத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பாயாக. அவசரப்படாதே, ஆத்திரப்படாதே, பொறுமையாய் காத்திரு. உன் காரியம் ஜெயமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் அடியை கொடுக்கிறார், உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இதோ இந்த ஜெபாலயத்தில் இயேசு வந்திருக்கிறார். எல்லாரும் உடைய கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை ஆட்பரியுங்கள். ஜெபாலயத்தில் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிமிர்ந்து பார், உன் தலையை நிமிர்த்தி பார். இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஜெபாலய தலைவன் இந்த ஆலயத்தில் வந்த உடனே அவள் நிமிர்ந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி ஜெபம் உன் தலையை நிமிர்த்துகிற ஜெபமா இருக்கிறது. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீ நிற்கிற ஜெபமா இருக்கிறது. இந்த ராத்திரி ஜெபம் உன் தலையை உயர்த்துகிறது. ஆட்பரியுங்கள், கொஞ்ச நேரம் ஆட்பரியுங்கள். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிடாபாலா கதுராபாலா 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 கதுரா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆவியிலே நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த ராத்திரி ஜெபம் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற ஜெபமாக இருக்கிறது. எங்கெல்லாம் கூனி குறுகி வெட்கத்தோடு அவமானத்தோடு தலையை குனிந்து வந்தாயோ, அங்கெல்லாம் உன்னை நிமித்துகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு வந்த உனக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உன்னை வெறுமையா கர்த்தர் ஒரு நாள் அனுப்ப மாட்டார். கர்த்தர் உன்னை ஒருபோது வெறுமையாய் அனுப்ப மாட்டார். தலையை உயர்த்துங்கள். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் ஆட்பரியுங்கள், ஆவியில நிரம்புங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷிடாபாலா கதுராபாலா கதுரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டல் மோதோ வறண்ட நாடு நண்பனை கைவிடாதையோ. கொண்டல் மோதோ வறண்ட நாடு நண்பனை கைவிடாதையோ. ஆசையோடு நான் வாரேனே, துக்கம் பாசமாய் அங்கு தீண்டிடோ. ஆசையோடு நான் வாரேனே, துக்கம் பாசமாய் அங்கு தீண்டிடோ. கொண்டல் மோதும் வறண்ட நாடு நண்பனே கைவிடாதையோ. கொண்டல் மோதும் வறண்ட நாடு நண்பனே கைவிடாதையோ. ஆசையோடு நான் வாரேனே, துக்கம் பாசமா அங்கு தீண்டிடோ. ஆசையோடு நான் வாரேனே, துக் பாசமாய் அங்கு தீண்டிடோ. கொண்டல் மோதும் வறண்ட நாடு நண்பனே கைவிடாதையோ. 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 கொண்டு ரபல கதுரா பல கதுரா பல கதுரா.